ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேங்க. இந்த கதை பிடிச்சிருந்தா கேளுங்க கேட்டு ரசிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் அண்டு கமெண்ட் கொடுத்துருங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த சேனலில் வர வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும்னா சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. இந்த கதையுடன் உங்களுடன் இணைய போகும் நான் உங்கள் பவானி. சரி வாங்க போவோம் கதைக்குள்ளே. இமைக்கும் நொடி பொழுதில் என்னவோ நடந்து முடிந்திட, என்னை மறந்த பொழுதில் கூட என் நினைவுகளில் இருப்பவன் நீ ஒருவன் மட்டும்தான். நினைவு வந்து நிஜம் காணுகையில் உனது முகம் தேடி தவிக்கின்றது என் மனம். இதனை அறிந்த நொடி என்னை காண வந்துவிட வேண்டும் என தவிக்கும் தவிப்பு உன் செவியை வந்தடைந்ததா? என்னில் நீ உன்னில் நான். அத்தியாயம் 14. இளவேந்தன், கமலினியா, செல்வம் மூவரும் கடைக்குள் பேசி சிரித்து கொண்டிருந்த அதே நேரம் வெளியில், ஏய் நீங்களா யாரு, அதுவும் கம்பு தடியோடலாம் வந்திருக்கீங்க, நில்லுங்க என கடையின் முன்னால் நின்றிருந்தவர்கள் தடுக்கும் சத்தம் கேட்டதும் மறு நிமிடமே ஆ என ஒரு சத்தமும், படுபாவிகளா எங்கேருந்து தான் கிளம்பி வர்றானுங்களோ அடுத்தவங்க குடும்பத்தை சீரழிக்கணும் என ஒரு பெரியவர் குரல் கேட்ட மறு நிமிடம், என்ன பெருசு உயிர் மேலே ஆசை இல்லை போல என்ற அதட்டலான குரல் கேட்டது. அதன் பின்னர் சடசடவென பொருட்கள் கீழே விழும் சத்தம். அப்படி விழும் பொழுது செல்வத்தின் ஹா இலானா என் கதறல் கேட்டது. சத்தம் கேட்டதுமே இலா எழுந்து வெளியில் சென்ற அதே நேரம்தான் சூடான பால்கேன் வந்து வீழ்ந்ததில் செல்வம் கத்தியது. இலா வெளியில் இருப்பவர்களிடம், டேய் யாடா நீங்கள், எதுக்கு இப்படி எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டு இருக்கீங்க என்ற குரலும் கேட்டது கமலிக்கு. கமலி வேகமாக எழுந்து செல்வத்தை தன் பக்கமாக இழுத்து அவன் மேல் சிதறிய சூடான பால் துளிகளை துடைத்து கொண்டிருந்தாள். அதே நேரம் அவளது பின்னந்தலையில் யாரோ பலமாக அடித்திட மயக்கத்திற்கு சென்று கொண்டிருந்தாள் கமலி. அப்பொழுது அவள் கைப்பிடிக்குள் இருந்த செல்வத்தை யாரோ இழுக்க முயற்சிப்பதை உணர்ந்தவள் செல்வத்தை தன்னோடு சேர்த்து அணைத்து கொண்டாள். அந்த அர்க்கப்பாரு அவளை போடுறா முதல்ல என ஒருவன் கத்த, அடுத்த நிமிடம் அவளது காலில் ஒருவன் ஓங்கி ஒரு கட்டையால் அடித்தான் பலமாக. உயிர் போகும் வழியை உணர்ந்தவள் கண்கள் சொருக ஆரம்பித்தது. ஹன்னி என அழுதவனின் குரல் எங்கோ தூரத்தில் கேட்பது போல் இருந்தது கமலிக்கு. அதன் பின் இவளை வெளியே இழுத்து செல்வதை உணர்ந்தாள். கமலியின் கண்கள் முழுவதும் மூடினாலும் அவள் காதில் செல்வத்தின் குரல் மட்டும் கேட்டுக்கொண்டே இருந்தது. டேய் ஹனி விடுங்கடா, இலானா இலானா, டே இலானாவா எங்கடா இழுத்துட்டு போறீங்க என்ற செல்வத்தின் குரல் பின் அழுகையுடன் ஹிலானா என சொல்லி பின் போக போக சுத்தமாக எதுவுமே கேட்காமல் போனது கமலிக்கு. இப்படி அன்றைய நினைவுகளை மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டி பார்த்தவளுக்கு இப்பொழுது கூட தலை வலிக்கத்தான் செய்தது. லேசாக அந்த அடிப்பட்ட இடத்தை பிடித்து அழுத்தி கொண்டவள், அப்படின்னா செல்வத்துக்கு இதை பற்றி நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் என உறுதி செய்தவள் அதே நேரம் கவி அவளுக்கு எழுதி காட்டிய அந்த செய்தியும் மனதிற்குள் ஓட தொண்டை அடைத்து மன பாரம் தாங்காமல் கண்கள் அதன் பணியை செய்ய ஆயத்தமானது கண்ணீராக. கூடவே கூடாது இந்த நேரம், அதுவும் கண்கலங்கி நிற்கிற நேரமே கிடையாது என மனதில் உறுதி கொண்டவள் மருத்துவமனையில் பேசியவர்களின் பேச்சை அசை போட்டாள். நமக்கு இருக்கிற பிரச்சனையில் இந்த பொண்ணு வேற, இந்த பொண்ணு நாம் சொல்கிறதுக்கு ஒத்துக்குவாளா என்றவரின் பேச்சுக்கு பின், கண்டிப்பாக கேட்டுத்தானே ஆகணும், வேற வழி இல்லைங்கய்யா என்றான் கேசவ். அப்படின்னா நான் தூங்குறேன்னு நினச்சி அவங்க யாரை பற்றி பேசினாங்க? ஒருவேளை இவங்க தான் என் அத்தான? இருக்கவே கூடாது என நிலைத்தவளின் கண்கள் கலங்கி இளவேந்தனின் முகம் கண் முன்னால் வர தொண்டை அடைக்க அழுகை மூட்டி கொண்டு வந்தது பெண்ணவளுக்கு. மனசு தடுமாறும், அதை நினைச்சா நிறமாறும், மயக்கம் இருந்தாலும் ஒரு தயக்கம் தட போடும், நித்தம் ஓ நினைப்பு நெஞ்சுக்கோழி காயும், மாடு ரெண்டு பாதை ரெண்டு வண்டி எங்கே சேரும், பொத்தி வச்சா அன்பு இல்லை, சொல்லி புட்டா வம்பு இல்லை, சொல்லத்தானே
தெம்பு இல்லை இன்ப துன்பம் யாரால. இதே நேரம், சார் நீங்கள் சொன்னபடி செஞ்சாச்சு. ஆனால் என்ன, அவை கொஞ்சம் கூட அசையவே மாட்டேங்கிறான். ஆனாலும் சாப்பிடாம தண்ணியே குடிக்காமல் இருந்தாலும் என்ன திமிரா பேசுகிறான் தெரியுமா சார் என்றான் திலக். விட்ரா, அதெல்லாம் ரத்தத்திலே ஊர்னது, வேற அப்படி பேசுவான் என்றான் குமார் கர்ஜனையாக. குமார் திலக் இருவரும் அந்த அறையில் சென்று பார்க்க கை கால்கள் கட்டப்பட்டு வாயிலிருந்து ரத்தம் வடிந்த நிலையில் இவர்கள் இருவரையும் பார்த்து முறைத்து கொண்டிருந்தான் அவன். அவன் முறைப்பதை பார்த்து ஏளனமாக சிரித்த குமாரோ, டேய் என்ன நீ முறைச்சா நான் பயந்துடுவேனா என்றவன் அவனது அருகிலேயே ஒரு இருக்கையை இழுத்து போட்டு அமர்ந்தான். குமாரை பார்த்து சிரித்த அவனோ, பயந்ததால் தானே கட்டி போட்டு வச்சுருக்கீங்க, இதில் இருந்தே தெரியலை நீங்கள் எல்லாரும் எப்படிப்பட்டவங்கன்னு என முகத்தில் காரி உமிழாத குறையாக தூற்றினான். டேய் இதை பாருடா ஆம்பளை சிங்கத்தை என சிரித்த குமார், நான் ஒத்துக்கிறேன் நீ தைரியமான ஆம்பளைன்னு, அன்னைக்கு நீ அத்தனை பேரையும் அடித்து விலாசனப்பவே என பார்த்தேனே என்றான் குமார் கோபத்தில் சிவந்த அவனது கண்களை பார்த்தபடியே. இங்கே பாரு, நீ நினைக்கிறதும் ஒரு நாளும் நடக்காது என்றான் பதிலுக்கு இவனும் கர்ஜனையாக. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல இங்கேருந்து நீ தப்பிச்சு நடந்து போறியான்னு பாரு, வந்துட்டான். ஹே திலக், வாடா போகலாம். இவன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை, இவனோட குடும்பத்து மேலே கையை வச்சாதான் இவன் வழிக்கு வருவான் என சொல்லிக்கொண்டே வெளியே வர அந்த அறையின் கதவை அடைத்தான் திலக். பின் இருவரும் ஏதேதோ பேசிக்கொண்ட பின் குமார் அங்கிருந்து கிளம்பிவிட திலக் அங்கேயே இருந்து கொண்டவன் மொபைலை எடுத்து எதையோ பார்க்க ஆரம்பித்தான் பொழுது போகாமல். பொற்செல்வியும் ராஜரத்தினமும் வெளியில் சென்றுவிட கமலி வீட்டை விட்டு வெளியேறி மெல்ல நடக்க ஆரம்பித்தாள். அவர்களது கடை இருந்த இடத்தை பார்க்க பகீரென்றது கமலிக்கு. அங்கு கடை அடைக்கப்பட்டு ஆளின்றி வெறிச்சோடு இருந்தது. சற்று தள்ளி பார்த்தாள். செல்வத்தின் வீடு திறந்துதான் இருந்தது. அங்கு சென்று பார்த்தாள். செல்வத்தின் அம்மா மட்டும்தான் இருந்தார். வீட்டிற்குள் நுழைந்தவள், அக்கா செல்வம் எங்க? ஆமாம், நீங்கள் வேலைக்கு போகலையா என்று கேட்டாள் கமலி. அடடே கமலியா, வாமா, இப்போ உடம்புக்கு எப்படி இருக்கு என கேட்டுக்கொண்டே ஒரு மர ஸ்டூலை எடுத்து போட்டார் அவள் உட்கார்வதற்காக. எடுத்து போட்டவர், செல்வம் பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்காமா. ஆமாம், இலா பற்றி தகவல் எதுவும் தெரிஞ்சிச்சாமா என்றவர் கமலியின் பதிலுக்காக அவளது முகத்தையே பார்த்திருந்தார். கமலியும் அவரையே பதில் சொல்லாமல் அமைதியாக பார்த்திருக்க, இல்லைம்மா, அன்னைக்கு உன்னையும் அடித்து போட்டுட்டு இலாவையும் அடித்து தூக்கிட்டு போயிட்டாங்களாம். யார் இன்னாருன்னு அடையாளம் தெரியலை, ஆனாலும் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்துருக்கிறதா செல்வம் சொன்னான். அதான் எதுவும் விஷயம் தெரிஞ்சிச்சான்னு கேட்டேன் என்றார். இல்லை கிடைக்கலக்கா என்றவள், அக்கா செல்வம் வந்தா என் அம்மா வீட்டுக்கு வர சொல்லுங்க என்றவள் அதற்கு மேல் எதுவும் பேச முடியாமல் அந்த வீட்டை விட்டு வெளியேறிவிட்டாள். என்ன தவிர எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு, எனக்கு மட்டும்தான் எதுவும் தெரியலை என நினைத்தவளின் கண்கள் கடையை பார்க்க அவள் கண்களில் இருந்து நீர் வழிந்தது. கமலிக்கும் இளவேந்தனுக்குமான சந்திப்புகள் அனைத்தும் இந்த கடையில் அல்லவா பொதிந்திருக்கிறது. ஆனால் இப்பொழுது அந்த கடையும் இல்லை. அவளது நினைவுகளுக்கு உரிய இலாவும் எங்கே என்ன எங்கு இருக்கிறான் என அறியாது பெண்ணவளின் மனம் தவித்துதான் போனது. அவனது முகம் காணாது. வீட்டிற்கு சென்றவள் அவளது மொபைலில் இருந்து அழைப்பு விடுத்தாள். அந்த பக்கம் அழைப்பு ஏற்கப்பட்டதும், ஹே ஆதி, நான் தான் கமலி பேசுகிறேன் என்றாள். கமலி, இப்போ தான் இந்த ஆதரவு ஞாபகம் வந்துச்சா என்றாள் அவளும் பதிலுக்கு கோபமாக. எனக்கு உன்னோட உதவி வேணும், எங்கள் வீட்டுக்கு வர முடியுமா என்று கேட்டாள் கமலி. இப்போவே வா என யோசித்தவள், சரி வரேண்டி என்றவளிடம், நீ வர்றது உன் வீட்டில் இருக்கிற யாருக்கும் தெரியக்கூடாது ஆதி என்றாள் கண்டிப்பாக கமலி. ஆதி அப்பாவும் நடக்கிறது தானே, சரிடி, இன்னும் 10 நிமிஷத்தில் அங்கே வரேன் என்ற ஆதிர அழைப்பை துண்டிக்க கமலியும் மொபைலை கட்டிலில் போட்டவள் பின் தன் தாய்க்கு அழைத்தாள். ஏதோ ஞாபகம் வந்தவளாக. அம்மா எங்கே இருக்கீங்க, எப்பமா வருவீங்க வீட்டுக்கு, போர் அடிக்குது தனியாக இருக்க என கமலி தன் தாயிடம் அவர்கள் எப்பொழுது வீட்டுக்கு வருவார்கள் என அறிந்து கொள்வதற்காக போட்டு வாங்க இது தெரியாத பொற்செல்வியோ, இன்னும் நானும் அப்பா வந்த விஷயம் முடியலம்மா, வீட்டுக்கு வர 2 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் என்றார் வருத்தமாக. என்னது, அப்பாவும் கூட இருக்காங்களா, அப்படி எங்கே போயிருப்பாங்க? பின் ஏதோ சந்தேகம் வந்தவளாக, சரிம்மா, நான் வேணும்னா காதம்பரி அத்தைய என கமலி இழுத்த அதே நேரம், கமலி, காதம்பரி மதினி எங்கள் கூட தான் இருக்காங்க,
என அவசரமாக சொன்னார் பொற்செல்வி. ஆக இவங்க 3 பேரும் கண்டிப்பாக இலாத்தா விஷயமாக தான் எங்கேயோ போயிருக்காங்க என நினைத்தவள், சரிம்மா எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறேன், நீங்கள் கிளம்பும்போது கால் பண்ணுங்க, நான் எந்திரிச்சுக்கிறேன் என்றாள் கமலி. அங்கு என்ன அவசரமோ பொற்செல்வியும் சரிம்மா என அவரும் அழைப்பை துண்டித்து விட்டார். சொன்னது போல் 10 நிமிடத்தில் வந்த ஆதிரா கமலிக்கு கால் செய்ய கமலியும் கதவை திறந்தாள். கமலியை பார்த்த ஆதிரா அதிர்ச்சியில், ஹே என்னடி தலையில் பிளாஸ்டர் போட்டிருக்க, அப்புறம் ஏன் இப்படி மெதுவாக நடக்கிற, என்னாச்சு என வேகமாக கமலியின் கையை பிடித்தபடி ஆதிரா கேட்க, முதல்ல உள்ள வாடி, வா ஆகாஷ் என கூட வந்தவனையும் அழைத்தாள் கமலி. ஆதிரா ஆகாஷ் இருவரும் இரட்டை குழந்தைகள். அதோடு இருவரும் கல்லூரியில் கமலியுடன் தான் படித்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இருவரும் உள்ளே வரவும் கதவை அடைத்து தாளிட்டவள் தனக்கு திருமணம் நடந்ததையும் அதன் பின் நடந்தவற்றையும் சொன்னவள் தான் மருத்துவமனையில் இருக்கும் போது வந்தவர்களை பற்றியும் சொல்ல ஆரம்பித்தாள் கமலி. என்ன சொல்கிற, அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்களா என கேட்டாள் ஆதிரா. என பதிலளித்த கமலி, ஆமாம் உங்கள் அப்பாவோட அசிஸ்டண்ட் அதான் அந்த கேசவும் வந்திருந்தான் என்றால் அடுத்தபடியாக கமலி. அந்த கேசவ் எப்போவோ அப்பா கூட தானே இருப்பான், அதான் வந்திருப்பான் என்றாள் சர்வசாதாரணமாக ஆதிரா. அதே நேரம் ஆதிராவை பார்த்து முறைத்த ஆகாஷ் கமலியை பார்த்து, கமலி இப்போ எதுக்கு அதுவும் உன் அத்தான் காணாமல் போன அதே நேரம் அதுவும் ஹாஸ்பிட்டலுக்கு அப்பாவும் வரணும், நம்புகிற மாதிரியாக இருக்குது என கேள்வியாக பார்த்தான் இருவரையும்.